பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி லூப்னு சொல்லுவாங்க. ஒயில் த்ரூ லூப் இட்ஸ் கால்ட் ஃபார் இன்ஃபினிட்டி லூப். அதாவது ரிப்பீட்டா அந்த லூப் நடந்துகிட்டே இருக்கும்னா we are calling for while true. while true கொடுத்தீங்க, அதாவது while 1 ன்னு சொல்லுவாங்க. while 1 டிக்ளேர் பண்ணீங்கன்னா அந்த லூப் இன்ஃபினிட்டியா நடந்துகிட்டே இருக்கும். அதான் while true ன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா எட்டாவது பின்ன ஹை பண்ணிருக்காங்க, லோ பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிரிண்ட் இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலே 36 வந்து ஹை இருக்கும், 38 ஹை இருக்கும், 40 ஹை இருக்கும். இது வந்து ரிலே 1 ஆன், ரிலே 2 ஆன், ரிலே 3 ஆன் அப்படினு இருக்கும். ஓகேங்களா சார்? ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது .py என்ற எக்ஸ்டென்ஷனோட தான் சேவ் பண்ணணும். .py என்ற எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணீங்கன்னா அது பைதான் எக்ஸிக்யூட்டபிள் இல்ல. ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸிக்யூட் சேவ் பண்ணிருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் புதுசா பண்ணுங்க சார். சார் நீங்க ப்ரோகிராம் காப்பி பண்ணிக்கங்க. எல்லாரும் கண்ட்ரோல் A போட்டு கண்ட்ரோல் C காப்பி பண்ணிக்கங்க. இல்ல அதுல முதல்ல செலக்ட் பண்ணலாம். கிளிக் பண்ணுங்க. அந்த ப்ரோகிராமை காப்பி பண்ணிக்கங்க. சார் நியூ வராது மேடம். மேல ராஸ்பெரி பையோட ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ப்ரோகிராமிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரோகிராமிங்னு போனீங்கன்னா உள்ள இங்க வந்து தோனி இருக்கு, உங்களுக்கு பைத்தான் IDE 3 இருக்கும், IDE 3 இருக்கும், 2 இருக்கும். கரெக்ட்டுங்களா? நான் ராஸ்பெரி பை ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணா ப்ரோகிராமிங் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். அதுக்குள்ள போனீங்கன்னா தோனி இருக்கும், பைத்தான் IDE 2 இருக்கும், பைத்தான் IDE 3 இருக்கும். கரெக்ட்டுங்களா? you can choose பைத்தான் IDE 3. சார் பைத்தான் IDE 3 கிளிக் பண்ணிட்டீங்களா? சார் நீங்க செலக்ட் பண்ண உடனே ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வரும் சார். அதுல ஃபைல்ல நீங்க கொடுங்க. ஃபைல்ல நீங்க கொடுத்தீங்களா சார்? ஜஸ்ட் you can save the program. சரி, இந்த இடத்துல சேவ் பண்ணுங்க. அங்கே சேவ் பண்ணிக்கவா? சார் லொகேஷன் வந்து சேவ் பண்ணிடுங்க சார். சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் .py அப்படி சேவ் பண்ணுங்க சார். ஃபைல சேவ் பண்ணும்போது சேவ் வந்து .py அப்படி சேவ் பண்ணனும். ஃபைல் நேம் சேவ் 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 சேவ். சோ நீங்க நேம் கொடுக்கும்போது நேம்.py அப்படி சேவ் பண்ணுங்க மேடம். இப்போ demo.py तो सेव सर सेव பண்ணிட்டீங்கன்னா you can click run. The relay ஒரு நார்மலா தெரியும். It's a isolation device. Sir, control C. Control C கொடுத்தீங்கன்னா exit ஆயிடும். Sir, நீங்க செட் பண்ணிட்டீங்களா? அந்த ராஸ்பெரி பை இல்லாம நீங்க எக்ஸ்ட்ராவா அந்த 8 அனலாக் Yes ma'am. அதுக்காக அந்த பேஸ் போடணும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா ராஸ்பெரி பைல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார், ராஸ்பெரி பைல வந்து பாத்தீங்கன்னா அனலாக் கிடையாது. அதனால ஒரு அனலாக் சென்சார் யூஸ் பண்ணிருக்கேன். அது போகாம இந்த போர்டுல என்னடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா